இன்னும் ஏன்னா அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு கல்யாணம் நின்னாலும் இன்னொரு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நின்னு போன கல்யாணத்தினால நிதிஷ் கல்யாணத்துக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களா? அரைஞ்சு இழுத்துருவேன் ராஸ்கல். ஏடா பேச்சு பேசுற? சாரு வேற நிதிஷ் வேற நான் இன்னைக்கு நினைச்சிருக்கேனா? ஆத்திரத்துல பேசுறேன்னு நினைச்சா அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க. சாருவே வேணாம் சொன்ன இடத்துல எனக்கு என்ன சம்பந்தம் வேண்டி கிடக்கு? பேசுறான் பாரு பேச்சு. அந்த வீட்டு வாசல் நின்று ஷூவை கழட்டி அடிச்சுக்கிட்ட பாரு, அப்பவே என் உடம்பு நடுங்கி போச்சுடா. அதுக்கப்புறமா அவங்க கூட சம்பந்தம் வச்சுப்பேன். நீ என் தம்பிடா, உன்னை விட அவங்கள எனக்கு முக்கியம். சாரிண்ணா, அவங்க மேல இருக்கிற கோவத்துல அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்கண்ணா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்னமோ பண்ணடா, என்ன எதுக்கு வந்து கேக்குற? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்களும் என்ன நோக்கடிக்கணும்னு பாக்குறீங்களே. நான் ஏன்டா உன்னை நோவு அடிக்கிறேன்? கஷ்டம் வரும்போது அதை நம்ம அமைதியை தாங்கிக்க பழகிக்கணும். ஆத்திரப்பட்டா காரியம் இன்னும் பாழாத்தான் போகும். அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆறப்போடு, அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவு எடுக்கலாம். சரிங்கண்ணா, நீங்க சொல்றபடியே செய்யற. டேய் டேய் நில்றா, இப்ப எங்கடா போற? கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நீங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க. சாரு முகத்தை பார்த்தா என்னால இருக்க முடியலண்ணா. அழுகி நிறுத்துறா. அழுதா எல்லா பிரச்சனையும் சரியானு சொல்லு, நான் 4 பேர் அழ தயார். ஆனா அழுதா எந்த பிரச்சனையும் தீரவே தீராது. நான் சொல்றதை கேளு. இனிமே இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்கவே யோசிக்காத. ஃபர்தரா என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசி. அவங்க எப்படி அழ வைக்கணும் அப்படிங்கிறத நிறுத்திட்டு சாருவை எப்படி வாழ வைக்கலாங்கிறத பத்தி யோசி. அதுதான்டா இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். போ, சாருவை போய் சமாதானப்படுத்து. எந்த ஜென்மத்துல யாருக்கு நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. எனக்கு இப்படி ஒரு வேதனை வந்து சேர்ந்திருக்கு. எப்படிப்பட்ட சம்பந்தத்தை நான் பேசி வச்சிருந்தேன், இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு வந்துட்டானே இவன். அத்தை, அதையே பேசிட்டு இருந்தா மனசுதான் கெடும். கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. இல்ல சுதா, எனக்கு மனசு ஆறவே இல்ல. பெத்தவ வருத்தப்படுவாளேன்னு நினைச்சிருந்தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பானா? அதான் போயிட்டாங்கல்ல. வீட்டை பத்தி கவலைப்படாதவங்களை பத்தி நாம எதுக்கு கவலைப்படணும்? மறந்து தொலைங்க. நீ சொல்லிட்ட, என் வயிறுல பத்தி எரியுது. இனிமே இந்த ஊருக்குள்ள நம்மளால எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? எங்கேயோ போற சனியனை வீட்டு வாசல்ல இழுத்துட்டு வந்து நிக்கிறாம. அவ முகத்தை நினைச்சாலே இப்பவும் எனக்கு அருவருப்பாதான் இருக்கு. அதெல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. யார பத்தியும் கவலைப்படாம காதலிச்சுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு நீ தானடி உடந்த. முன்னாடி அவளை பத்தி நீ சொல்லியிருந்தேன்னா அந்த மூதேவியோட முகத்தை அவனை நான் பார்க்க விட்டுருப்பேனா? கண்ணு ரெண்டுலயும் உப்பல்ல வச்சு தேய்ச்சிருப்பேன். நான் பேசுனதுக்கு அப்புறம் அந்த துளசி விலகி இருப்பான்னு நினைச்சேன். இப்படி நடக்கும்னு எனக்கு என்னமா தெரியும்? அண்ணன் போலீஸ்க்கு பயந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைச்சேன். இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. எல்லாம் அந்த திருட்டு கம்நாட்டி பயலுங்களால வந்தது. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏத்தி விட்டு அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே அவனுங்க தானே. இனிமே எவனாவது இந்த வீட்டு படி ஏறட்டும், அப்புறம் பேசிக்கிறான் அவனுங்களே. அவங்க மேல எதுக்கு கோவப்படுறீங்க? இவங்க ஆசைப்பட்டதுனால தானே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்காக தராதரமே இல்லாத ஒருத்தையே கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? சாருக்கு எதிரடி குறைச்சல், அழகுல குறைச்சலா இல்ல அந்தஸ்துல குறைச்சலா? பாவண்டி அந்த பொண்ணு. அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். வீட்டு வாசல்ல நின்னு அந்த மனுஷன் செருப்பு எடுத்து அடிச்சுக்கிட்டத பார்த்ததும் என் உயிர் அப்பவே போயிடுச்சுடி. அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? இன்னொரு பொண்ணு பாவத்தை கொட்டிக்கிறாளே, அவ எப்பவுமே நல்லாவே இருக்க மாட்டாடி. நாசமா தான் போவா, நாசமா தாண்டி போவா.
நான் மட்டும் பத்த வச்சது ஒர்க் அவுட் ஆயிருந்தா இங்க பூகம்பமே அடிச்சிருக்கணும். அம்மா வாடா வா. வாழ வச்ச தெய்வமே, உன்னைத்தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. வீட்டையும் பத்த வச்சுட்டு அது நல்லா எரியுதான்னு பார்க்க வந்திருக்கியா? ஐயோ, ஆளை வச்சு ஃபோன் பண்ணது கண்டுபிடிச்சிட்டாங்களா? வாடா. அம்மா நீங்க யாரடா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? பெத்தவன் நான் இல்ல. பொறுக்கி பசங்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணத்தான் நான் புள்ளைய பெத்து வளர்த்தேனா? கல்யாணமா? யாருக்குமா? என் வீட்டையே நாசமாக்கிட்டு வந்து நாடகம் ஆடுற. அம்மா கொஞ்சமாவது நன்றி இருக்காடா உங்களுக்கெல்லாம்? அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் என் கையால சோறு வாங்கி தின்னுருப்பீங்க. அதையெல்லாம் மறந்துட்டு என் குடும்பத்துக்கு உல வச்சிட்டீங்களேடா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலமா. வாய மூடு. அந்த தொலைச்சியோட நீதானடா சுத்திட்டு இருந்த. அவளை நீயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? அவ கூட நீ சுத்திட்டு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன் பிள்ளைதான் கிடைச்சானடா? கல்யாணமே ஆயிடுச்சா? என்னடா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடிக்கிற? அம்மா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீங்க சொல்லிதாமா அவனுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு இப்ப தெரியும். பொய் பொய் பொய். எதுக்குடா இவ்வளவு பொய் பேசுற? இனிமே பொய் பேசுவியா? அடுத்தவங்க கூடிய கெடுப்பியா? அம்மா நான் இந்த வயதுல பொய் பேசி, இந்த வயதுல பொய் பேசி, இந்த கைதான கல்யாணம் பண்ணி வச்சது, இந்த கைதான கல்யாணம் பண்ணி வச்சது. இனிமே இந்த வீட்டுக்கு வருவியாடா? இந்த வீட்டுக்கு வருவியா? வருவியா? வாய் திறந்து சொல்லுடா. சொல்லுடா, சொல்லு. சொல்லுடா. நீ எல்லாம் ஒரு புள்ளைன்னு வந்து பிறந்திருக்கிய. இனிமே இந்த வீட்டுக்கு வருவியாடா? வருவியா? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன பண்ற பாரு. இவனால தாண்டி உன் அண்ணன் கேட்டான். நல்ல மாதிரி நடிச்சு வீட்டையே நாசம் பண்ணிட்டான். விடுறி, ரெண்டுல ஒண்ணு பாத்துறவன. விடுறி விடுறி சொல்றல. துரோகம் பண்ற உனக்கெல்லாம் எதுக்குடா போலீஸ் வேலை? போய் புரோக்கர் வேலை பாடுறா. வந்துட்டான். நீ முதல்ல உள்ள வாமா. விடு என்ன? வா. விடு. அத்தை, இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வந்து பாரு, காலை வெட்டிடுறேன். அவனை வெளியே போக சொல்லு. அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க இப்ப போயிட்டு அப்புறமா வாங்களே. எதுக்கு கோவம் தீந்த அப்புறம் கூலா வந்து அடி வாங்குறதுக்கா? தமிழ் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தா அதுக்கு இப்படி அடியா? அண்ணே, நீங்க எதுக்குன்னு வந்தீங்க? முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. என்னால அவனை இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன போட்டு இப்படி அடிக்கிறாங்க? அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. நீங்க முதல்ல விடல கிளம்புங்க. அவனே. என்ன அண்ணே, சொன்னா விடு. கேளுங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. விடல அவனையா? உங்க அண்ணன் கல்யாணம் ஆனது கர்மாந்தரானது எனக்கு தெரியவே தெரியாது. நான் தான் என்ன போட்டு அடிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது. உங்களை அம்மா அடிச்சதுல தப்பே இல்ல. போய் பேசாம முதல்ல வீட்டுக்கு போங்க. பார்க்க டீசென்ட்டான ஃபேமிலியா இருக்கு. உள்ள பூந்தா ஒரே பஜாரித்தனம். ஏய் சுதா, இங்க இருந்த தொடப்பக்கட்டை எங்கடி? இந்த பரல அவனே உங்க அம்மா பேசுறது சரியில்லை. நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நான் அமைதியா போறேன். வீடாது ரவுடி கூட்டமால இருக்கு. அவனுக்கு வெடி வச்சுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு வந்தா வச்ச நமக்கே அடி கொடுக்குறாங்க. சே, நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியாதா? கல்யாணம் பண்ண அவனை ஓட விட்டு விசாரிக்க வந்து என்ன அடிக்கிறாங்க. எடுத்துங்கப்பா, எடுத்துங்க. எனக்கு ஒண்ணு கொடுங்க. டேய், என்னதான் சிம்பிளான மேரேஜா இருந்தாலும் ஐஸ்கிரீமை கொடுத்து விருந்து முடிக்கிறது என்னால தாங்கிக்க முடியலடா. உனக்கு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்தாலே ஒரு பைசா மொய் வைக்க மாட்டேன். பேசாம கிடைச்சதை சாப்பிடுறா.
இந்தாங்க. ஏய், என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள சார் படிச்ச ஸ்கூல்ல சிரிக்கிறதுக்கு சரியா சொல்லி தரல போல இருக்கு. அதான் உம்மன் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றா. ஐயோ நீங்க வேற. நான் ரொம்ப ஜாலியான ஆள் தான். திடீர்னு கல்யாணம் அப்படி இப்படின்னு ஆயிட்டதுனால கொஞ்சம் படபடப்பாயிட்டேன். கல்யாணம்னா படபடப்பா? படபடப்பாலாம் இருக்க கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். சுந்தரிய பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதை பார்த்தே எப்படி சுகர் தின்னவ மாதிரி முழிக்கிறான்னு. அண்ணா, என்ன தீபா? துளசியோட சித்திக்கு ஸ்வீட் காரம் அது கொடுக்கணும். நம்ம சித்தி தானே, நான் கொடுக்குறேன். இங்க கூட சித்தி ஸ்வீட் எடுத்துக்கங்க. சித்தி என்னன்னு கூப்பிட்ட? சித்தின்னு கூப்பிட்டேன். துளசிக்கு நீங்க சித்தினா எனக்கு சித்தி தானே சித்தி. ஏய், வாயோட சேர்த்து மூக்கையும் தச்சிடுவேன். எடுத்துட்டு போடா. சித்தியா சித்தி? என்னடா முறைக்கிற? போடா பாரு. போடா. சித்தி அடிக்காதீங்க சித்தி. மூஞ்சி பாரு. போடா. போ. அவங்க சித்தி இல்ல, சுத்தி மடார் மடார்னு தலையில அடிக்கிறாங்க. அப்படியேடா செல்லும், நான் உனக்கு ஐஸ்கிரீம் லாலிபாப்லாம் வாங்கி தரேன். அழாம வா 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 வா. ஏய், நான் கொட்டு வாங்கினது உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? பாணருங்க வந்துடுச்சுங்க. சித்தியா டேய் பொண்ணு மாப்பிள்ளைங்கடா. டேய், என்னடா இவ்வளவு பரபரப்பா வர? கார் ஏதாவது பிரசன்ட் பண்ண போறியா? லேட்டா தான் மெசேஜ் வந்தது, கல்யாணத்துக்கு வர முடியல. அதான் வாழ்த்து கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வெறுங்கைய குலுக்கு இவ்வளவு தூரம் வந்த கைய வாத்து 4 தடவை கொடுத்துடுவாடா. போ போடா. பாக்காத போ. என்னடா கிண்டல் பண்றீங்களா? நீ எல்லாம் இந்த அளவுக்கு பில்டப்பே விட கூடாது. போ போ. என்ன அங்கிள், கடிஜோக்கு சொன்னா உங்களுக்கு அழுக வருமா? சாரி அங்கிள். ஐயோ இல்ல இல்ல, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கும் சந்தோஷம் வந்துருச்சு. என்னடா அவசரத்துல கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு வருத்தத்துல இருந்தேன். ஆனா மண்டபத்துல நடந்திருந்தா கூட இவ்வளவு கலகலப்பு இருந்திருக்காது. நீங்க எல்லாரும் வந்து கல்யாணம் வீடு மாதிரி ஆக்கிட்டீங்க. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் போல இருக்கு. நீங்க எதுக்கு அங்கிள் எங்களுக்கு நன்றி சொல்றீங்க? நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கா? எதுக்கு? நான் எத்தனையோ பேரண்ட்ஸை பார்த்திருக்கேன், லவ்னாலே லவ்னு கடிக்க வருவாங்க. ஆனா நீங்க கிரேட் அங்கிள். சந்துரு, என்ன இந்த இதுல கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் இருக்கு, உள்ள வந்து கூட. சீக்கிரம் எல்லாரும் வந்துருங்க. டேய், கல்யாணம் பண்ணி வச்சா 1 மாசம் லீவுன்னு யாராவது சொன்னாங்களா? காலேஜுக்கு டைம் ஆகுதுடா. வாங்கடா, உள்ள போய் விஷ் பண்ணிட்டு பிரசன்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். வாங்க. சரி வாங்கடா. வா வா. சாப்பாட்லயே இருக்காத வா. பாஸ், 2 பேரும் கொஞ்சம் எழுந்து நிக்கிறீங்களா? 2 பேரும் சேர்ந்த மாதிரி கையை நீட்டுங்க. எங்களால முடிஞ்ச பிரசன்ட் தான் பாஸ். ஹாப்பி மேரிட் லைஃப். ஐயோ என்னங்க இதெல்லாம்? எடுத்துக்கங்க பாஸ், இது உங்களோட சந்தோஷத்துக்கு, எங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்காக பாஸ். சரி பாஸ், நாங்க கிளம்புறோம். பை. துளசி, காலேஜ்க்கு வர முடியாதுங்கிறதால எங்களெல்லாம் மறந்துடாத, சரியா? எப்பவும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல இருப்போம், உன்னை வந்து பாப்போம். ஹலோ, கல்யாணம் பண்ணியாச்சுன்னா காலேஜ் போக முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் துளசி எவ்வளவு ஆசைப்படுறாளோ அவ்வளவு தூரம் நான் படிக்க வைப்பேன். யாரும் மறந்துடாதீங்க, என் வைஃப் ஒரு இன்ஜினியர். சரி வரோம், போயிட்டு வரோம். என்னப்பா ஏதாவது மறந்துட்டியா? சித்தி கிட்ட சொல்லிட்டு போயிடலாமேன்னு. டேய், பை சித்தி, நான் போயிட்டு வரேன் சித்தி. அச்சிப்பா கோபப்படாதீங்க சித்தி. பை பை சித்தி. போடாங்கறே. சித்தி see you சித்தி. கொன்னுடுவே உன்னை. சித்தியா சித்தி. ஏமா இப்படி வெளியே நிக்கிற? உள்ள வாயேன். எல்லாரும் சேர்ந்து என்ன கேவலப்படுத்துறீங்கல்ல? இப்ப சிரிச்சு கும்மாள போடுங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து அழ வேண்டிய காலம் வரும்.
திருந்தாத ஜென்மம். சில ஜந்துக்களை வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறது தான் வீட்டுக்கு நல்லது. நீ உள்ள வாமா. வாங்க எல்லாம் உள்ள போலாம். வாமா. நீ உள்ள வாக்கா. துளசி வாமா. வாங்க மாப்பிள்ள.